எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எனக்கு பயங்கரமாக வயிறு பசிக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணலை. நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டுன்னு வயிற்ற நப்பலான்னு நினச்சிட்டேன். என்னென்ன சாப்பிட போகிறேன், எப்படி சாப்பிட போகிறேன். ஒன்று வந்து நல்லா தித்திப்பாக இனிப்பாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் உப்பு கச்சி இருக்கும், ஒன்று வந்து நமக்கு கடவுள் இயற்கையாக கொடுத்து நான் பணம் கொடுத்து வாங்கினது, ஒன்று வந்து நான் வீட்லேயே அதை ரெடி ஆக்குனது. என்ன எதுன்னு பார்க்கலாமா? புரிஞ்சிருக்குமே. ரொம்ப பேசுகிறேன்னு சொல்கிறீங்களோ? நான் அப்படி தான் பேசுவேன். என்ன செய்யுங்க போங்க. ஆமாம், என்ன யாராலையும் என்ன பேச்சை நிப்பாட்ட முடியாது. சும்மா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்க்கலாம். ரெண்டுமே ஹெல்த்தியானது தான், விலை குறவு, ரொம்ப சீப்பு. 10 ரூபாய்க்கு 3 கொடுத்து வாங்கினது, வீட்டிலே நம்ம செஞ்சது. ஓடி வாங்க பார்க்கலாம். டன் டன் டன். சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியானது, சரிங்களா? வாழைப்பழம் நான் சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு 3, ரெண்டும் ஹெல்த்தியானதில். நீங்கள் நினைப்பீங்க இதுக்கா நீ இந்த பில்டப் விட்ட? வெளிநாட்டு சாப்பாடு பீஸாக்கே பில்டப் விட்றான். இது நம்ம இந்தியா உணவு, நம்ம தாயோட உணவு. அப்போ நான் பில்டப் காட்டுவேன்னா காட்ட மாட்டேன். அது எப்படி சாப்பிடணும்னு அதையும் கற்றுத்தரேன். வாங்க. சப்பாத்தியை நல்லா பரத்தி வச்சிடணும். இது சப்பாத்தி நான் காலையில் வீட்டில் செஞ்சேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை இப்படி வச்சு இப்படி ரோல் மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம சவர்மா என்னம்மாலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க. அதை எவனா எடுத்து வீடியோ போட்டால் பல்ல இழிச்சிட்டு பார்ப்பீங்க. இதையும் பாருங்கள். ஆமாம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது புரியாச்சா? நான் சொன்னல, ஒன்று வந்து உப்பு கச்சி இருக்குன்னு சொல்லாது. சப்பாத்தி வந்து ஸ்வீட்டாக தேன் மாதிரி இருக்கிறது வந்து வாழைப்பழம். ரெண்டும் இப்படி வச்சாச்சா? வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வாயில் வந்து சப்பாத்தி தான் வந்திருக்கு. பழம் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு, இந்த பக்கம் முன்னாடி வந்துட்டு பாருங்கள். நம்ம இந்த பக்கமாக இப்படி கடிப்போம். எனக்கு ரொம்ப பசி எடுத்தது. எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வெளியில் இது வாங்கி சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கு வாங்கி வச்சுருக்க பிஸ்கெட் எடுத்து நான் சாப்பிடுவேன். இப்போ பிஸ்கெட் சாப்பிடணும்னு தோணலை. சரி, சப்பாத்தி வேஸ்ட் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா? அதனால் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சேன். என் ஷவர்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானே உருட்டி ரெடி பண்ண ஷவர்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து மும்பையில் நிறைய பேர் சப்ஜி அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. வீட்டில் 2 வாழைப்பழம் இருக்கா? மும்பையில் கிடையாது, மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நாங்கள் தான் செய்வோம். இதை நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அது சூடு சப்பாத்திக்கு வேறு லெவலாக இருக்கும். வாங்க, நீங்கள் நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். இப்போ நான் கடித்ததில் கொஞ்சம் சப்பாத்தியும் கொஞ்சம் வாழைப்பழமும் உள்ளே போயிட்டு, சரிங்களா? அப்போ 2 காம்பினேஷன் சூப்பர், சரிங்களா? அப்புறம் வயிறு பசிக்குது, நான் முக்கில் உட்காந்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது கிறுக்குத்தனம் கிடையாது, எனக்கு வயிறு பசிக்குது. நான் வீட்டில் என்கிட்ட இருக்க பொருளை வச்சு நான் சாப்பிட்றேன், சரிங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை. லவ் யூ.